வணக்கம். இன்னைக்கு நாம சாதாரணமா கடையில பாக்குற ஒரு உணவை பத்தி பேச போறதில்ல. பல ஆயிரம் வருஷங்களா உலகத்துக்கே தெரியாம ஒரு மாபெரும் ரகசியமா பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை பத்தி தான் இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். அதுதான் கருப்பு கவுனி அரிசி, அதாவது பிளாக் ரைஸ். வரலாற்றுல பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு இத ஒரு எட்டாக்கனியாவே இருந்திருக்கு. அப்படி என்னங்க ஒரு பெரிய ரகசியம் இந்த அரிசியில ஒளிஞ்சிருக்கு? வாங்க இன்னைக்கு அதை முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு கேள்வி வரும். சாதாரண மக்கள் இந்த அரிசிய சாப்பிட ஏன் தடை விதிச்சாங்க? பழங்கால சீனால இந்த கருப்பு கவுனி அரிசிய ஒரு கடுமையான ரகசியமா பாதுகாத்தாங்க. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உணவுங்கிறதுனால சீன பேரரசர்களும் அவங்களோட அரச குடும்பத்தினரும் மட்டுமே இதை சாப்பிட அனுமதிக்கப்பட்டாங்க. சாதாரண மக்கள் இதை பயிரிடவோ சாப்பிடவோ முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனாலேயே வரலாற்றில் இதுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி, அதாவது ஃபபிடன் ரைஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அரசர்கள் மட்டும் ரகசியமா சாப்பிட்ட அப்படிப்பட்ட ஒரு உணவுல என்னதான் ஸ்பெஷல்? ஓகே, பகுதி 1, நிறத்தின் அறிவியல் மற்றும் கருப்பு நிறத்தின் ரகசியம். இந்த அரிசி ஏன் இவ்ளோ இருட்டா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆந்தோசேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் தாங்க இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு அந்த அடர்ந்த கருமையான நிறத்தை கொடுக்கவே இந்த ஆந்தோசேனின் நிறமிதான். இது ஏதோ சாதாரண ஒரு கலர் கிடையாது. இந்த ஆந்தோசேனின் அப்படிங்கிறது நம்ம முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த கலர் தான் இந்த அரிசியோட இவ்ளோ பெரிய மருத்துவ குணங்களுக்கும் நேரடி காரணமா இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுகளை எல்லாம் முழுமையா வெளியேத்தி நம்ம செல்ஸ் கொஞ்சம் கூட சேதமடையாம பாதுகாக்கிற ஒரு இரும்பு கவசமா இது செயல்படுது. இப்போ இதுல ஒரு ஆச்சரியமான உண்மையை நான் சொல்றேன்னு கேளுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னாலே பொதுவா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ப்ளூபெர்ரி பழங்கள் தான், இல்லையா? இன்னைக்கு நவீன உலகத்துல அது ஒரு பெரிய சூப்பர் ஃபுட் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா அந்த ப்ளூபெர்ரி பழங்களை விட நம்மளோட இந்த பழங்கால கருப்பு கவுனி அரிசியில தான் ரொம்ப அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு பாரம்பரிய உணவு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சூப்பர் ஃபுட்ஸை ஈஸியா முறியடிக்குதுன்னா அது நிஜமாவே பிரமிக்க வைக்கும் ஒரு விஷயம் தானே. சரி, அடுத்ததா பகுதி 2, வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் உடல் எடை கட்டுப்பாடு. இந்த அரிசி நம்ம உடம்புல செய்யற மேஜிக்க பத்தி பார்க்கலாம். குறிப்பா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல இது ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். எப்படி தெரியுமா? இந்த டேபிள பாருங்க. இந்த அரிசியோட கிளைசெமிக் குறியீடு, அதாவது GI லெவல் ரொம்பவே குறைவு. இது கூடவே சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளும் அதிகப்படியான நார்ச்சத்தும் சேரும்போது என்னாகுதுன்னா, நாம சாப்பிடுற உணவிலிருந்து சர்க்கரை ரத்தத்துல கலக்கிற வேகம் ரொம்ப மெதுவாயிடுது. இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு எகிராம எப்பவுமே சீராகவும் முழு கட்டுப்பாட்டிலேயும் இருக்க இது நேரடியா உதவுது. இது சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லைங்க, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஒரு அருமையான சாய்ஸ். இந்த அரிசியை சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படுற அந்த உடல் ரீதியான உணர்வை நீங்களே கவனிக்கலாம். இதுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்தும் புரதமும் உங்களுக்கு வயிறு முழுமையா நிறைஞ்ச மாதிரி ஒரு திருப்தியான உணர்வை தந்துரும். இதனால என்ன நடக்கும்? நமக்கு அடிக்கடி ஏற்படுற அந்த தேவையில்லாத பசி அப்படியே அடங்கிடும். சும்மா நொறுக்கு தீனி சாப்பிடணுங்கிற ஆசையும் இயற்கையாவே குறைஞ்சிடும். ஆரோக்கியமான முறையில உங்க உடல் எடையை குறைக்க இது ஒரு சூப்பரான வழியா இருக்கும். இப்போ பகுதி 3, முழு உடல் பாதுகாப்பு மற்றும் உறுப்புகளின் அரண். நம்ம உடம்போட முக்கியமான உறுப்புகளை இதை எப்படி பாதுகாக்குதுன்னு பாப்போம். இதய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சிறப்பான ஒரு வேலையை செய்யுது. இது நம்ம ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பான LDL குறைக்கிறது மட்டும் இல்லாம அதே நேரத்துல நல்ல கொழுப்பான HDL அதிகரிக்கவும் செய்யுது. இந்த 2 விஷயமும் ஒரே நேரத்துல நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதனால நம்ம ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிகிறது தடுக்கப்பட்டு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் மாதிரியான கொடிய இதய நோய்கள் வர்ற அபாயம் பெருமளவுல குறைக்கப்படுது. அதே மாதிரி நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுலயும் இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. முதல் விஷயம், இது கல்லீரல்ல கொழுப்பு படிகிறத தடுத்து உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுற கல்லீரலோட இயல்பான திறனை அதிகப்படுத்துது. 2வது, இதுல இருக்கிற ஏகப்பட்ட நார்ச்சத்து நம்ம செரிமான பாதையை சீராக்கி மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லாம பண்ணிடுது. 3வது விஷயம், நம்ம குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமான நன்மை செய்யும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை இது ரொம்ப வேகமா தூண்டுது. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம முழு செரிமான மண்டலத்தையும் இது சுத்தப்படுத்தி பாதுகாக்குது. அடுத்து பகுதி 4, புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்பு. மருத்துவ உலகமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இது. நிறைய மருத்துவ ஆய்வுகள் மிக தெளிவா சொல்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியில இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடம்புல புதுசா புற்றுநோய் செல்கள் உருவாவதையும், அப்படியே உருவானாலும் அது மத்த உறுப்புகளுக்கு பரவறதையும் தடுக்கிற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததா இருக்கு. ஒரு சாதாரண உணவு தானியத்தோட குணப்படுத்தும் தன்மை எந்த அளவுக்கு ஆழமா வேலை செய்யுதுன்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா பகுதி 5,
நடைமுறை பயன்பாடு. இதோட பயன்கள் எல்லாம் ஓகே, ஆனா இத வீட்ல எப்படி சமைக்கிறது? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசி நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா 6 to 8 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கணும். ஏன் தெரியுமா? இந்த அரிசி இயற்கையாவே கொஞ்சம் கடினமான தன்மையோட இருக்கும். அதனால குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரமாவது இதை ஊற வச்சாதான் சாஃப்ட் ஆகும். அப்போதான் இதோட முழுமையான பலன்களும் சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு அப்படியே கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி இந்த தொன்மையான அரிசிய நாம அடிக்கடி உணவா எடுத்துக்கும்போது எந்த ஒரு வியாதியும் நம்மள அவ்வளவு சீக்கிரமா நெருங்க வாய்ப்பே இல்ல. இது 100% உண்மைன்னு அரசர்கள் மட்டுமே அனுபவிச்ச இந்த மாபெரும் ஆரோக்கிய ரகசியம் இப்போ நம்ம கைகள்ல கிடைச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மாடர்ன் மருத்துவமனைகளை தேடி ஓடுறத விட்டுட்டு இது மாதிரியான நம்ம முன்னோர்களோட பாரம்பரிய உணவுக்கு திரும்புறது தானே நமக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?